ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரேஷன் அரிசியில் எப்படி மல்லிப்பூ மாதிரி இட்லி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரேஷனில் 2 வகையான அரிசி தருவாங்க. இது பச்சரிசின்னு சொல்லுவாங்க, அப்புறம் இது புழுங்கல் அரிசின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும். இதை புழுங்கல் அரிசி 3 கிளாஸ் எடுத்திங்கன்னா பச்சரிசி 1 கிளாஸ் எடுக்கணும். அதாவது 3:1 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. நான் இந்த கிளாஸில் தான் அளந்தேன். இதில் 3 கிளாஸ் புழுங்கல் அரிசி எடுத்திங்கன்னா 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 கிளாஸ் அரிசி எடுத்துக்கோங்க இல்லையா? ஸோ 3 கிளாஸ் உளுத்தம்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான வெந்தயம் கூட போட்டு சேர்த்துக்கலாம், அரைச்சிக்கலாம். நான் போடலை. நெக்ஸ்ட்டு இது என்னென்னா, ஆல்ரெடி அரிசி அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் மிக்ஸி அப்படி இருக்குது. மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சி எடுத்ததும் மாவு இந்த பதத்துக்கு தான் இருக்கும். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2த்தையும் கலந்துக்கோங்க. அதோட சூடு ஆறிட்ட பிறகு கலந்துக்கோங்க, ஏன்னா மிக்சியில் அரைச்சா சூடாக இருக்கும். உளுத்தம் பருப்பையும் அரிசியும் கலந்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். காலையில் எழுந்து இட்லி சுட்டு பாருங்கள், சூப்பராக வரும்.